கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை தந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்கவும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நான் திட்டமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால் அவனால் பாவம் செய்யவே முடியாது. ஒரு மனிதன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவனால் நிர்விசாரமாக வாழவும் முடியாது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி ஜெபிப்பான். நான் லேட்டாக படுத்துட்டேன், 11 மணிக்கு படுத்தேன், 12 மணிக்கு படுத்தேன், நேற்று வெளியூருக்கு போயிட்டு டயர்டாக வந்தேன், அதனால் இன்றைக்கி ஜோமன்ல. இந்த சோம்பேறித்தனம் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருக்காது. இந்த சோம்பேறித்தனம் இருந்துட்டுனாலே நீ ரட்சிக்கப்படாதவன் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ கவனிங்க, அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யக்கூடாது. இல்லை, ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, களவங்கக்கூடாது, திருடக்கூடாது, இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். யார்கிட்ட? மனம் திரும்பாதவனிடத்தில், ரட்சிக்கப்படாதவனிடத்தில். ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் போய் நீ போய் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் தேவனுடைய வித்தினால் பிறந்திருக்கிறான். தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அந்த ஆவியானவரே அவன் மனசாட்சியை அப்படி ஷார்ப்பாக வச்சுருப்பார். நல்லா கவனிங்க, நம்ம கண் எப்பவும் திறந்தானே இருக்குது. ஆமாம், அப்படி லேசாக மூடி திறக்கும். பைக்கில் போகிறோம், ரோட்டில் நமக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது, அதுலேருந்து புழுதி நிறைய பறக்கு. அப்படியே கண்ணை அப்படி கூச்சி வச்சுட்டு போவோம். ஏன்? தூசி கண்ணில் விழுந்துடக்கூடாது. அப்படி கண்ணில் கூச்சி வச்சுட்டு போவோம். கண்ணுக்குள்ளே ஒரு தூசி போகாது, தெரியுமா? இன்கேஸ் கண்ணுக்குள்ளே ஒரு தூசி போச்சுன்னா உடனே கண்ணீர் வந்துடும். நல்லா கவனிக்கணும். இந்த கண்ணு ஒரு சின்ன தூசியை கூட இருக்கட்டு அப்படின்னு அனுமதிக்காது. தேவனுடைய படைப்பு அது. அதே போல தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து விடுகிறதுனால, தேவனுடைய வித்தினால் அவன் பிறந்ததுனால பாவத்தை அனுமதிக்க மாட்டான், பாவத்தை செய்ய மாட்டான், பாவத்தை விரும்ப மாட்டான். புரியுதுங்களா? பாவத்தை வெறுப்பான், பாவத்தை எதிர்த்து நிற்பான். அதான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்கிறான்னா என்ன அர்த்தம்? தான் இருதயத்தை மழுக்கிறான். ஆண்டவர் எச்சரிக்காரு, டேய் தம்பி, என் மகளே, அங்கே பார்க்காத, அவன்கிட்ட பேசாத, அதை செய்யாத அப்படின்னு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தரும்போது, துறப்பாங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் தருகிற உணர்வுள்ள இருதயத்தை கடினப்படுத்தி அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம திருப்பி இளையகுமாரனை போல தகப்பனை விட்டு பிரிந்து போகிறவன் தான் பாவம் செய்வான். ரட்சிக்கப்பட்ட மனுஷங்கிறவன் தகப்பனோடு இருக்கிறவன். ரட்சிப்பை விட்டு பின்வாங்கிறவங்கிற இளையகுமாரனை போல தகப்பன் வேண்டான்னு சொல்லி பாவத்தை தேடி ஓடுகிறவன். இப்போ யோசித்து பாருங்க, அப்படி எவன் ஒருவன் கர்த்தரை வெறுத்து கர்த்தரை வேண்டாம் என்று சொல்லி பாவத்தை நேசித்து பாவத்துக்காக தகப்பனாகிய தேவனை விட்டு பிரிந்து போவான்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவன் மறுபடி குணப்படுறது கூடாத காரியம். இவன் மறுபடி மனம் திரும்புறது சாதாரண காரியம் அல்ல, கூடாது. அவன் வஞ்சிக்கப்பட்டான், விழுந்துட்டான், பின்வாங்கி போயிட்டான். இனி அவனுக்கு இயேசுவின் ரத்தம் பிரயோஜனப்படாது, கோபாக்கினையும் நியாய தீர்ப்பும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, இப்படி ஒரு தேவ கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் ஆளாகி அவரால் தண்டிக்கப்படணுமா? வேண்டான்னா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. டெய்லி உங்கள் பரிசுத்தத்துக்காக, சாட்சியை காத்துக்கொள்ளுகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் இது கிருபையுள்ள கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெயலட்சுமி, என் கர்த்தர் தமது கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே.
ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில அனுகூலமான துணையாக இருந்து வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி கண்மணி போல பாதுகாத்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நன்மையால் திருப்தியாக்குங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.